இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHP ஃபார்ம்ஸ் ஹேண்ட்லிங், PHP ஃபார்ம் வேலிடேஷன். ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்துருப்போம், லாகின் ஃபார்ம்ஸ், இல்லை ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், காண்டாக்ட் அஸ் ஃபார்ம்ஸ். இதெல்லாமே வந்துட்டு வெப் பேஜஸில் மோஸ்ட்லி அவைலபிள் ஆகிற ஃபார்ம்ஸ். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் எல்லாமே PHPயில் தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் ஜிமெயில் எடுத்துக்கங்க, ஜிமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், லாகின் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும். இது மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் எல்லாமே முன்னாடி PHP யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த ஃபார்ம்ஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எப்படி டேட்டாஸ் ஃபார்மில் போஸ்ட் பண்ணுறோம், எப்படி கெட் பண்ணுறோம், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம், தென் எப்படி அதை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங்கில் வரும். தென் ஃபார்ம் வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம கொடுக்குற இன்புட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வேலிடேட். அதான் ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நம்ம இமெயில் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டாக அதோட வேலிடேட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம somename@gmail.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதான் ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ். அதாவது நேம், அதுக்கப்புறம் @சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு .com ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இதான் ஒரு வேலிட் இமெயில் நேம். சப்போஸ் இதில் எதுவுமே கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா இது இன்வேலிட் அப்படின்னு வரும். இதுக்காக தான் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் ஹேண்ட்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதான் என்னென்னு பார்த்தா சூப்பர் குளோபல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். சூப்பர் குளோபல். முன்னாடி நம்ம இந்த வேரியபிள் ஸ்கோப்ஸ் படிச்சிருப்போம். அதாவது லோக்கல் அண்ட் குளோபல். அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த சூப்பர் குளோபல்ஸ் அப்படின்னு வரும். இந்த சூப்பர் குளோபல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா PHPயில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு 12 வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 12 வேரியபிள்ஸ் எல்லாமே குளோபல் ஸ்கோப்பாக இருக்கும். அதாவது இதை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதான் இதை சூப்பர் குளோபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பேசிக்காக அந்த சூப்பர் குளோபல்ஸ் 2 பார்ப்போம். அதாவது கெட் அண்ட் போஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அதாவது எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறது, அது எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹேண்ட்லிங்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங்கில் எப்படி டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் பேஜ் ஆஸ் யூஷுவல் நமக்கு HTML பேஜாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு HTML டேக் நம்ம கிரியேட் பண்ணலாம். HTML கொடுத்து டேப் டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். பேசிக் PHP ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஜஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி வாங்குறத பற்றி பார்க்கலாம். நேம் அப்படிங்கிற நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு இன்புட் கிரியேட் ஆகிடும். இதுக்கு ஒரு நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் அப்படின்னே கொடுத்தாச்சு. நேம் அப்படிங்கிற நம்ம கொடுத்தோம். இப்போ இது பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. இந்த ஃபார்ம்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா PHPயில் முக்கால்வாசி ஃபார்ம்ஸில் தான் எல்லாமே நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி PHP எல்லாமே இந்த டேட்டா ப்ராசஸிங்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இமெயில் ஐடியில் டைப் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதோட நேம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இமெயில் அப்படின்னு கொடுத்தே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதில் ஃபார்ம் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு இது என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, டேட்டாவை கெட் பண்ண போகுதா இல்லை டேட்டாவை போஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன இந்த டேட்டாவை எந்த ஆக்ஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதாவது எந்த லைனுக்கு அனுப்பிவிட போகிறோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு PHPக்கு அனுப்புகிறேன். submit.php அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு நான் அந்த டேட்டாவை அனுப்புகிறேன். அந்த ஆக்ஷன் submit.php அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த மெத்தட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கெட்டா இல்லை போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக நம்ம கெட் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். கெட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஃபைனலாக இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதனால இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிற நம்ம கொடுத்தாச்சு. அந்த நேம் நம்ம லீவ் இட் blank, அதாவது blank-ஆகவே நம்ம விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா submit.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைல் நியூ ஃபைலில் சேவ் கொடுத்தாச்சு. submit.php அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம PHP ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த submit.phpயில் வர டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சூப்பர் குளோபல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இதோட நேம் என்ன நேம். F நேம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்மில் F நேம், அதாவது இந்த வேரியபிளோட நேம் நேம். இது என்ன மெத்தட், கெட் அப்படிங்கிற மெத்தட். கெட் ஆஃப் F நேம். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு F நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். F நேம் ஈக்குவல் டு
ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து வர டேட்டா கெட்லேருந்து வர டேட்டா. ஸோ சூப்பர் குளோபல்ஸ் எப்போவுமே இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். டாலர் அண்டு அண்டர் ஸ்கோர், அதுக்கப்புறம் அந்த சூப்பர் குளோபலோட நேம். ஸோ கெட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன், எஃப் நேம். ஸோ எஃப் நேமுங்கிறது தான் அந்த வேரியபிளோட நேம். ஸோ வந்து அந்த டேட்டாவை கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எக்கோ நம்ம கொடுக்கலாம். ஸோ எக்கோவில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து யுவர் இல்லைனா ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்து அந்த நேமை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் ஆஃப் எஃப் நேம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மை ப்ராஜெக்டில் இப்போ வந்து ரீடைரக்ட் ஆயாச்சு, இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற டைப் பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்த உடனே இந்த டேட்டா பாஸ் ஆகிடுக்கும். ஸோ வந்து டேட்டா பாஸ் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதாவது வந்து எஃப் நேம் ஈக்குவல் டு இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற டேட்டா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால அதை கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது வந்து காமன் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை வந்து இப்படி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இப்போ நான் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற நம்ம டைப் பண்ணியாச்சு. அதோட நேம் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஜஸ்ட் பிடபிள்யூடி நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம நேம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நான் வந்து நம்ம எந்த மெத்தடையுமே மாற்றல, ஸ்டில் கெட் மெத்தட்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்தராக வந்து ஸ்ட்ரிங் டாட் பிஹெச்பிக்கு வந்து இதை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்மிட் டாட் பிஹெச்பியில் தான் அந்த லைன் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபார்மை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு கிடச்சிருக்கு. ஸோ நேம் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஃபோ மீடியா. ஸோ வந்து இமெயிலில் வந்து infomedia@gmail.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடி நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்வேர்டில் வந்துட்டு 1234 அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம், கெட்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஃப் நேம் ஈக்குவல் டு இன்ஃபோமீடியா, இமெயில் ஐடி ஈக்குவல் டு infomedia@gmail.com அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு 1234. ஸோ கொடுத்த பாஸ்வேர்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இதான் வந்து இந்த கெட் மெத்தட் அப்படியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம எது சப்மிட் பண்ணாலும் அந்த யூஆர்எல் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃபார்ம் வேலிடேஷன்ஸில் கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நிறையா ஃபார்ம்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சப்மிட் பண்ணோன்னே இந்த யூஆர்எல் டேட்டா வரவே வராது. ஸோ எதனால் அப்படின்னா அந்த போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த டேட்டா வந்து செக்யூர் ஆகிடும். ஸோ இது எப்படி இந்த செக்யூராக இப்போ மாற்றுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம index.php அகைன் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் மெத்தடை வந்து நம்ம போஸ்ட் அப்படிங்கிறத மாற்றினா போதும், டேட்டா எல்லாமே போஸ்ட்டாக மாறிடும். பட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதாவது இந்த சூப்பர் குளோபலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அண்டர்ஸ்கோர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ டேட்டா கரெக்டாக பார்ஸ் ஆகி இந்த போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ சம் அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ். ஸோ எதனால் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கெட் மெத்தட் வந்து மாற்றியாச்சு, போஸ்ட்னு மாற்றினதுனால அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ அகைன் நம்ம பேக் போயிட்டு தான் நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம டேட்டா ஃபீட் பண்ணலாம். ஸோ டேட்டா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட்ஸ் இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டில் நமக்கு டேட்டா அந்த நேம் கிடச்சிருச்சு. பட் இந்த யூஆரில் வந்து எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ இந்த யூஆரில் எந்த டேட்டாவுமே இல்லைனா எதனால் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு போஸ்ட்டில் வந்துருச்சு. அதாவது வந்துட்டு நம்ம இந்த கார்னரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த யூஆர்எல்குள்ளே தான் அந்த டேட்டா வந்து அசைன் ஆகிருக்கும். அதாவது வந்து போஸ்ட் அப்படிங்கிற டேட்டா. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து யூஆரில் வந்து தெரியவே இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம எங்கெங்கே பிஹெச்பியில் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபார்ம்ஸில் வந்து மோஸ்ட்லி பாஸ்வேர்ட்ஸில் வந்து செக்யூர் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக ஃபார்ம் மெத்தட்ஸ் வந்து போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பியில் எப்படி வந்து நம்ம ஒரு ஃபார்மை வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மை எப்படி நம்ம இப்போ வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் 3 ஃபீல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம வேலிடேட், அதாவது வந்து வேலிடேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, எப்படி ஒரு டேட்டா கரெக்டாக ஃபீட் ஆகிடுக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ்க்கு லெஸ் தேனாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து சம் எரர்ஸ் வந்து நமக்கு திருப்பி ரிட்ரை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வேலிடேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இதை வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதோட ஆக்ஷன் வந்து submit.php அப்படிங்கிற ஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ வேலிடேஷன் ரோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெல்கம் கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட இமெயில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து $of அப்படிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு $_post of email. ஸோ வந்து இமெயில் அப்படிங்கிற வேரியபிள் நேம் வச்சு நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த இமெயில் அப்படிங்கிற வேரியபிள் டேட்டா வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ வந்து இந்த இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ டாலர் ஆஃப் இமெயில். ஸோ இப்போ டாலர் ஆஃப் இமெயில் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்ததுன்னா, அதாவது வந்து சப்போஸ் இமெயில் டேட்டா வந்து ஃபில் ஆகாமல் எம்டியாக இருந்ததுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இமெயில் ஐடி மஸ்ட் பி ஃபில்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப்பான வேலிடேஷன் ரூல். சப்போஸ் இப்போ அந்த இமெயில் ஐடி வந்து நமக்கு கரெக்டாக ஃபில் ஆகலை, அதாவது வந்துட்டு இப்போ வந்து .com அப்படிங்கிற நேம் யூஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ரெஜஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக வேலிடேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இஃப் டாலர் ஆஃப் பாஸ்வேர்ட், ஸோ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம கெட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம டாலர் ஆஃப் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி ஸோ ஈக்குவல் டு $_ போஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ பிடபிள்யூடிங்கிறது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம இண்டெக்ஸ்லையும் வந்து அதோட நேம் வந்து ஜஸ்ட் பிடபிள்யூடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த இடத்துல பிடபிள்யூடி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து டாலர் ஆஃப் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நல். அகைன் நான் வந்து இன்னொரு கண்டிஷன் எழுத போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அகைன் டாலர் ஆஃப் பாஸ்வேர்ட். ஸோ அதோட லென்த்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து அதோட லென்த்தை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் லென்த் ஸோ <9 இல்லை வந்து <6 அப்படின்னு இருந்தால் கூட ஓகே. ஸோ <5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து நமக்கு என்ன கண்டிஷன், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ சப்போஸ் இது நல்லா இல்லை அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே ஏதோ ஒன்று ஃபெயில் ஆனால் கூட நமக்கு வந்து சம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எக்கோவில் வந்துட்டு எய்தர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்டு, அதாவது வந்து பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்டு ஆர் இன்சஃபிஷியன்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபிஷியன்ட், அதாவது வந்து இன்சஃபிஷியன்ட் இல்லை வந்து பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்டு அப்படிங்கிற இந்த ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எதுக்காக அது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வந்துட்டு, அதாவது வந்து ஒன்று நமக்கு வந்து ஃபார்ம் டேட்டா ஃபில் ஆகலை, அப்படி இல்லைனா வந்து நம்ம கொடுத்த ரிக்வயர்டு பாஸ்வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் 1 2 3 4 அப்படிங்கிற 4 லைனில் இருக்கிற பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்காது. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு இமெயில் அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி வேலிடேட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அகைன் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பிஹெச்பி ஃபார்ம் வந்து பேக் போயாச்சு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட நேமை நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் பிளாங்காக விட்டோம் அப்படின்னா இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டேட்டா ஃபீட் ஆகிடுச்சு, அதாவது வந்து வெல்கம் இன்ஃபோ மீடியாங்கிற அந்த நேம் டேட்டா ஃபீட் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தா இமெயில் மஸ்ட் பி ஃபில்ட் அண்ட் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்ட் ஆர் இன்சஃபிஷியன்ட் ஃபில்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இமெயில் ஐடி கரெக்டாக ஃபில் ஆகலை அண்ட் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஃபில் ஆகலை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைப்பான வேலிடேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம எதுவுமே சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னா வந்து நமக்கு வந்து திருப்பி அகைன் வேறு பேஜ் போயிட்டு தான் நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இதே வந்து நம்ம சூப்பர் குளோபல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி இதோட இன்ஃபர்மேஷன் வந்து சேம் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து submit.php அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சேம் பேஜை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ எக்கோ அப்படின்னு கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சூப்பர் குளோபல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சூப்பர் குளோபல்ஸ் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்வர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கரண்ட் பேஜில் இருக்க ஃபைல் நேம் வந்து எக்ஸாக்டாக அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதான் வந்து இதோட மீனிங். ஸோ இந்த சூப்பர் குளோபல்ஸ் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வெறும் செல்ஃப் அப்படிங்கிறது கிடையாது, பிஹெச்பி செல்ஃப். அதாவது பிஹெச்பி செல்ஃப்னா கரண்ட் பிஹெச்பி ஃபைலை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் பிஹெச்பி செல்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஹெச்பி செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து இதோட கரெக்டாக எப்படி வந்து இந்த பேஜே திருப்பி ரிட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த ஃபார்முக்கு கீழே அகைன் நம்ம வந்து ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஸோ சேம் நம்ம ஓல்டு பிஹெச்பி ஸ்கிரிப்டையே இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ submit.phpயில் இருக்க அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணி நம்ம இந்த பேஜில் போடுறோம். ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் வந்தாச்சு. அகைன் இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படி வந்திருக்குன்னா ஸோ இனிஷியலாக நம்ம இந்த டேட்டா எதுவுமே ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணிட்டு இதை நம்ம சப்மிட் கொடுக்கும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெல்கம் இன்ஃபோ மீடியா அப்படின்னு வந்துருச்சு. சேம் பேஜில் இமெயில் ஐடி மஸ்ட் பி ஃபில்டு, பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இனிஷியலாக நமக்கு வந்து இந்த இது வந்திருக்கு, இதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ இந்த சூப்பர் குளோபல் மாதிரியே ஆம்பர்சண்ட் ஈஸ் ஃபோல்ட், அதாவது வந்து டாலர் ஈஸ் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி இங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டேரெக்டாக ஜஸ்ட் பிஹெச்பி கால் ஆகிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் எழுதுறோம். ஸோ இஃப் எழுதிட்டு
டாலர் ஆஃப் அண்டர்ஸ்கோர் இஸ் போஸ்ட் ஆஃப். ஸோ நமக்கு வந்து இனிஷியலாக அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறப்பே நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட் மெத்தட் மாதிரியே சூப்பர் குளோபல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈசெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது வந்து ஈசெட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா வந்து இந்த டேட்டா வந்து செட் ஆகிடுச்சா இல்லை அன்செட் ஆகிடுக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ சப்போஸ் இந்த டேட்டா வந்து அன்செக்காக இருந்ததுன்னா இந்த 3 எரருமே வந்து இது கிளியர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஈசெட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பிஹெச்பி ஸ்கிரிப்ட் சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஸோ இனிஷியலாக வந்து இந்த எஃப் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்துட்டு போஸ்ட் ஆஃப் எஃப் நேம், அதாவது வந்து இங்கேருந்து வர்ற டேட்டாவை வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணு அப்படின்றதான் சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் டேட்டா அசைன் பண்ணியிருக்குன்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த பிஹெச்பியை ரன் பண்ணோடனே நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நமக்கு அக்கர் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட், அதாவது வந்து இந்த வேரியபிள் செட் ஆகிடுக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இசெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இசெட் மெத்தடில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டாலர் அண்டர்ஸ்கோர் ஆஃப் போஸ்ட், அதாவது வந்து போஸ்ட் இப்போ நம்ம டேட்டா வந்து போஸ்ட் மெத்தடில் தான் டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ டாலர் அண்டர்ஸ்கோர் ஆஃப் போஸ்ட் கொடுத்து இதில் வந்து எஃப் நேம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த எஃப் நேம் அப்படிங்கிற டேட்டா வந்து போஸ்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற இந்த நம்ம ரூல் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆங்கிள் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ லாஸ்ட்டில் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா வந்து இந்த இஃப் செட் ஆஃப் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். சப்போஸ் இந்த எஃப் நேம் வந்து எதுவுமே ஃபில் ஆகலை அப்படின்னா இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நமக்கு வந்து இந்த எரரும் டிஸ்பிளே ஆகாது. சப்போஸ் இது வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இது ஓல்டு எரர் வந்தது. ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட்ஸ் எல்லாமே, அதாவது வந்து நம்ம எரர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நேமை ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுமே வந்து பிளாங்காக விட்டுட்டோம். ஸோ இப்போ இதை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இந்த எரர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சேம் பேஜ்லேயே கிடைக்கும். அதாவது வந்துட்டு வெல்கம் இன்ஃபோ மீடியா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இமெயில் ஐடி மஸ்ட் பி ஃபில்ட் அண்ட் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி ஃபில்டு. ஸோ இந்த 2 எரர், அதாவது வந்து இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே வந்து நமக்கு சேம் பேஜில் காட்டியிருக்கு. ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து சப்மிட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணதுனால அது வேற ஒரு பேஜுக்கு போச்சு. சப்போஸ் நம்ம டேட்டாவில் சரியாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா வந்து அகைன் நம்ம பேக் வந்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம சேம் பேஜ்லேயே பண்ணதுனால நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நம்ம எதனால் அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு எரர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இமெயில் ஐடி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாஸ்வேர்ட் எரர் மட்டும்தான் நமக்கு அக்கர் ஆகிருக்கு. ஸோ அகைன் வந்து நம்ம இந்த பாஸ்வேர்டையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாஸ்வேர்ட் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரல, 3மே வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்ம் ஹேண்ட்லிங், எப்படி வந்து ஒரு பிஹெச்பியில் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் டேட்டாவை வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுறது பார்த்தோம். தென் வந்துட்டு போஸ்ட் மெத்தட், அதாவது வந்து டேட்டா வந்து நமக்கு பாஸ் ஆகாத வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி செக்யூராக எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து எப்படி வந்து சூப்பர் குளோபல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து வேலிடேஷன், அதாவது நம்ம யூசர்ஸ் கொடுக்குற ஃபார்ம்ஸ் டேட்டா வந்து எப்படி வேலிடேட் பண்ணுறது, அதாவது வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஹெச்பியில் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம ஒரு குக்கீஸ் ஸ்டோர் பண்ணுறது, மோஸ்ட்லி நீங்கள் வெப்சைட்ஸில் குக்கீஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.